சொன்னால் அனைவருக்கும் தெரியும். பாண்டவனுக்கு துரியோதனாதி கூட்டங்களுக்கு சத்ருவாக தயந்து 18 நாள் மகாபாரத போர் முடிந்து தர்மராஜாவுக்கு பட்டாபிஷேகத்தை சூட்டி ஒழுபெறும் காலையிலே அண்ணா பலராம சக்கரவர்த்தி ஆனவர் நாட்டு வளப்பங்களை பார்த்து வர வேண்டும் என்று உரைக்க அவன் நாடோறும் பார்த்து வரும்போது திருவந்தி மலையிலே பொருந்தி நாம் இருக்கின்ற போது நாமோ சனி நீர் ஆட வேண்டும் என்று அண்ணா உரைத்தார். சுக்கரவாரம் முடிந்து சனிவாரம் பிறந்தபடியினாலே புனிதமான ஜலத்தில் நீராட வேண்டும் அண்ணா என சொல்ல அந்த புனிதமான ஜலம் எங்கே இருக்கிறது அண்ணா என நான் கேட்கிறேன். ஆதிமான நதியிலே இருக்கிறது அண்ணா என சொல்ல அதை கொண்டு வரப்பட்டவர் யார் அண்ணா என கேட்க உன்னுடைய வாகனமாக விளங்கும் கருதேவரை இதற்கு வந்தவர் என் உரைக்கை அழைத்தேன் கருடதேவரை அனுப்பினேன் காசிமாநதி அண்ணாவும் நானும் நீராடும்படியான ஜலத்தை கொண்டு வா என உரைத்தோம். அவண்ணமே சென்றான். ஆனால் மலையை துளைத்தான். அழகானது கிழிந்து மூர்த்தி அடைந்தான். சென்றவன் நாடியை கடந்து விட்டது. கண்ணா நாம் நீராடும்படியான ஜலத்தை இன்னும் கொண்டு வரவில்லையே. கருடதேவனை இன்னும் வரவில்லை. சதா சர்வகாலம் திருப்பார் கடலில் சயனிக்கும் ஆதிசேஷனை அழைத்து அனுப்பும் என்று உரைத்தார். அவருடைய திருவாக்கு கிணங்க ஆதிசேஷனை அழைத்தேன். ஆதிசேஷா அதி விரைவதாக சென்று எங்களுக்குரிய ஜலத்தை கொண்டு வர வேண்டும். கருடன் என்ன ஆனான் என்பதை தெரிந்து வர வேண்டும் என்று சொல்ல அவண்ணமே புறப்பட்டு சென்றான். ஆண்டவனுக்கு ஜலமெடுக்கும் பாக்கியத்தை நாம் மாபெரும் பாக்கியத்தை பெற்றோம் என என்று அடைந்தார். அங்கே ஆகாய பூமியத்தையும் கிடுகிடுவனத்தானே நடுங்க சென்றான் ஆதிசேஷன். எடுத்தான் ஜலத்தை பார்த்தான் கருடதேவனை. அக்கப்போராக யுத்தத்தை புரிந்தார். நாம் என்றால் நம்மை போக்கும் அந்த நாம் என்ற ஆணவம் அடைந்தான் ஆதிசேஷன். அவ்விடத்திலே நிலை தடுமாறி நிற்கும் கருடதேவனிடத்திலே யுத்தத்தை புரிய அரிகரி கோவிந்தா கண்ணா என அவ்விடத்திலே சக்கராயுதத்தோடு பிரசன்னமாயினீர். அவருடைய சிரத்தை கொய்ய வேண்டும் என்று பார்த்தேன். அண்ணா பலராம சக்கரவர்த்தி அவர் இன்றைய தினத்திலே சண்டையிடலாம். நாளை ஒன்று சேரலாம். வேண்டாம் கண்ணா என சொன்னார். அண்ணாவின் துருவாக்கு கிணங்க தூக்கிய கரத்தை தாழ்த்தி கடுமையான ஒரு சாபத்தை அளித்தேன். அந்த ஆதிசேஷனுக்கு பார்வையது போதிக்கும் ஆதிசேஷன் ஆதாரத்தை நோக்கி பறக்கும் கருடதேவனுடைய நிகழ்பட்டால் மரணமடைய வேண்டும் என்று சாபம். இந்த கடுமையான
கடுமையான சாபத்தை நாம் பெற்றுவிட்டோமே என்று மனம் கலங்கி அண்ணா இடத்தில் அவன் முறையிட தம்பி கண்ணா அண்ணன் வார்த்தை கேளாத ஒரு கடுமையான சாபத்தை ஆதிசேஷனுக்கு கொடுத்து விட்டாய் அல்லவா? ஆமாம். உன்னுடன் நாடு இருக்க தகுதி அல்லவே என்று என்னை விட்டு விருந்து விட்டார். அண்ணா விட்டு விருந்து விட்டார். அண்ணவருக்கு விண்ணவன் அல்லவா? ஆமாங்க. அதனால் அண்ணவருக்கு இருக்கும் கோபதாவும் அத்தனும் எனக்கு இருக்கும். அதே ததியாக இந்த அவதாரத்தை முடிவரை செய்ய வேண்டும் என்று கலியுக கடவுளாக காட்சி தரும் ஆண்டவனாக உலகத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு வாழ வேண்டும் நாட்டு மக்கள் என்பதற்காக முதல் மலையின் மீது பாதத்தை எடுத்து வைத்தேன். இரண்டாவது மலையின் மீது பாதத்தை எடுத்து வைத்தேன். அந்த மலையும் நிலை குலைந்து நின்றது. ஆக 6 மலைகளும் நிலை குலைந்து தடுக்கென்று கால் வாங்கினேன். என்னுடைய சினமாது தனிந்தது. திருமலையின் மீது பாதத்தை எடுத்து வைத்தேன். அந்த மலையல்லவா நிலையோடு நின்றது. நாம் இருக்க இதுவே பகுதியான இடமென கருதி அந்த இடத்திலே பெருமாளாக அவதாரம் எடுத்து திருமலை ராயன் என்றும் வெங்கடா ஜலபதி என்றும் திரு வேங்கடத்தான் என்றும் ஆபத்தாண்டவன் என்றும் அறிமுகுந்தன் என்றும் உலகத்தோர் ஓற்றும் அளவிலே பலவையான வேர்வை படைத்து அந்த இடத்திலே ஸ்ரீ வெங்கடேச பெருமாளாக அவதாரம் எடுத்து வருகின்ற பக்த கோடிகள் கோடி பக்தர்கள் ஐஸ்வர்யங்களோடு வாழ வேண்டும் என்பதற்காக அங்கே நட்புயானவர் மார்பாகத்தில் திகழ்ந்திருக்க ஆனால் அள்ளி அள்ளி கொடுக்கின்றேன். எமை காணவர் பக்தர்கள் யாதொரு குறையின்றி சுகட்சேமத்துடனே வாழ இந்த அவதாரம் இடைப்பட்ட அவதாரம். ஆனால் நாட்டு மக்களுக்கு நன்மை வர வேண்டும் என்பதற்காகவே எடுத்த அவதாரம் இதுதான் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் அவதாரம். அப்படி பெருமையோடு திருமலையில் அமர்ந்து காட்டி தந்து வருகிறேன். இருந்த போயிலும் என்னுடைய தசாவதார மகிழ்மலை கலவத்தை கூறுகிறேன். படைக்கும் தொழிலை மேற்கொண்டிருந்த பிரம்மதேவனத்திற்கு 4 வேதம் ரிக், யஜுர், அதர்வனம், சாம வேதம் சொல்லக்கூடிய 4 வேதத்தை கவர்ந்து சென்ற ஆடி என்று சொல்லக்கூடிய மாபெரும் கடலில் விழுந்து கொண்டிருக்கிறார். அந்த 4 வேதத்தை கைப்பற்றி பிரம்மதேவனத்தில் அளிக்க வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக மகரவன சொல்லக்கூடிய மச்சவதாரம் எடுத்தேன். கடலில் பிடித்தேன். அந்த கொடியவனை மாய்த்தேன். உயிரை எடுத்து 4 வேதத்தை கொடுத்தேன். பிரம்மாயிடத்திலே சிறந்தாய்த்து வெற்றி சென்றார். தேவனுக்கு அமுதத்தை இழைக்க வேண்டும் என்று ஒரு சமயத்தில் மத்திரகிரி மலையை மத்தாக்கி வாசு என்ற வெண்பாம்பை நாணியாக்கி தேவர்கள் ஒருவரும் அசுரர்கள் ஒருவரும் திருப்பார்களை அடைகின்ற போது அந்த மலையோ நிலை குலைந்து சாய்ந்தது. அமுதத்தை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கூர்மாதாரம் எடுத்து முதுகிலே தாங்கினீர். அதுதான் ஆமை அவதாரம். அங்கே நிலைவரச் செய்து அங்கே திருப்பார் கடலை கடந்து தேவனுக்கு அமுதத்தை கிடைக்க செய்து விட்டீர்கள். பூமா தேவிக்கு சொல்லிக் கொடுத்திருந்தேன். இரண்யாக்கதனை கொல்ல வேண்டும் என்பதற்காக அவதாரம்
அவதாரம். வராக அவதாரம். வராக அவதாரம். என்னுடைய தம்பியை கொன்ற அரியங்கே அரியங்கே என்று சாகாமல் போகச் செல்லும் வேகாவுடல் வேகாவுடல் பிரம்மதேவனை குறித்து அரைக்கோட்டி வரத்தை பெற்றான். பெற்றார். 10,000 வருட காலங்கள் ஓங்கி தவம் இருந்தார். தவம் இருந்தார். அங்கே மாமர் வரத்தை பெற்றார். 30 அவர்கள் 48,000 ரிஷிகள் கிண்ணறன் கிண்ணறன் சித்தரின் சாதகர்கள். ஆமா. அவருடைய காந்தவர்கள் யாவத்மா வேறும் அவரிடத்தில் நெருங்க முடியவில்லை. ஆமாங்க. படைத்தல் காத்தல் அழித்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தையிலுக்கு அதிபதியும் நாங்கள் நெருங்க முடியவில்லை. நெருங்க முடியவில்லை. ஆதலால் அவனுடைய மனைவியாக விளங்கும் ஈராவதி கர்ப்பிணி. ஈராவதி கர்ப்பத்திலே ஓர் சிறுவை ஒப்பனம் செய்து பூரண கர்ப்பிணியாக இருக்கின்ற போது நாரதை விடுத்து என் நாராயண மந்திரத்தை பாராயணம் செய்ய நாராயண மந்திரத்தை குழந்தையாம் சிறுவன் துருவன் பிறந்தார். பிரகலாதா ஆழ்வார் என்று பெயர் சுட்டினார்கள். ஆமாங்க. உலகத்திலே எங்கும் நிறைதெய்வம் நானே என சொல்ல இந்த உலகத்தில் நான் தான் தெய்வம் என சொல்ல வேண்டும் என்று சொல்ல சண்டர்மார் கண்டனை விடுத்தார். பாடத்தை கற்பிக்கும்படியாக உரைத்தார். முத்தொழிலுக்கு அதிபதி நானே என்று ஆணவம் அடைந்தார். இரண்யத்தோடு ஆணவன் என்னையே என் அருமைமைந்தன் வணங்க வேண்டும் என்று சொல்ல குருவானவர் இரண்யாயன வகுவன்று எழுது சிறுவனே என சொல்ல குழந்தையாம் சிறுவனாம் துருவன் கருமையை ஒற்ற நாராயண மந்திரத்தை உரைப்பேனே தவிர நாராயணனை தவிர என்னுடைய நாவினால் ஜென்மமாக வழங்க உன்னுடைய நாமதியத்தை உரைய மாட்டேன் என்று சொல்ல சாட்டை விரம்புகளை கொண்டு வேட்டையாடினார். அவர் கட்டிய கோட்டை அனைத்து மணற்கோட்டையாக மன்னடத்தில் முறையிட்டார். குழந்தாய் பிரகலாதனா பெருமையோடு அங்கே குருவானவர் என்ன உரைத்தார் என்று கேட்டார். ஆமாம். நீ என்ன பாடத்தை கற்பித்தாய் என சொல்ல ஹரி ஓம் நமோ நாராயணா என்று ஆதி நாராயணா என்று சொன்னவுடனே அந்த ஆதி நாராயணன் என்பது யாரடா? அரிய என்மனம் தெரிய கூறடா. பாதி மதிமுடி சட்டைக்கும் வேதனும் பகலும் அரிகனும் கபட சூதனும் ஜோதி மணிமுடி அணியும் நாதனும் சுரரும் முனிவரும் கலங்க ராஜனும் போதி வைத்தவன் யார் சொல்லடா? மோதிரே மண்டை மூளை சிதறிட எங்கடா மாறி அந்த ஆதி நாராயணன் யார்? ஆதி நாராயணன் யார்? இந்த உலகத்திலே ஆதியும் நானே ஜோதியும் நானே உடல் நானே என்று உரைத்தான் இளைஞன். ஆமாங்க. அங்கே சிறுவனாம் துருவனை காக்க வேண்டும். இருக்கக்கூடிய கோபாலநாயக்கர் மகன் ஜெயவேல், இன்னும் கோபாலநாயக்கர் மகன் ஜெயவேல் என்று சொல்லக்கூடிய பெரியாரிடம் எந்தருளி எங்கள் ஸ்ரீ ரேணுகாம்பாள் கட்டை கூத்து கதமண்டத்தை பாராட்டி 101 ரூபாய் என்பதாக வைத்திருக்கிறார். அன்னாருக்கு நன்றி வணக்கம். ஜெயம் ஜெயம் ஜெயம். மாதவன் ஐயா, உன் அறி இந்த தூணிலே வருவானா என்று சொல்ல உலகத்திலே மகத்தான வரத்தை பெற்றிருக்கும் மன்னவரை கொள்வதற்காக இரவுமல்ல பகலுமல்ல அந்திச்சாய் வேளையில் அடித்தான் தூணை. உன்னுடைய அரியன் கண்முன்னிய தோன்றுவானை ஆனால் ஆலை கரும்பது போல உன் திருமாலை ஆட்டிட ஆகும். இனிமேலே தாமதம் செய்தாலே வீர வாழினாலை வெட்டி தோரணம் போல் எரிவேன் மண்மேலே இலகிய வரும் அலைகடல் துய உலகினில் உள்ள தலைவரும் போய் சிலை முதல் உலகிய வரும் கலவை என்பதன் கரிவரலை. ஆமா தாய் திருமணே காட்டடா இந்த தூணில இருக்கிறான் என்று சொன்னவுடனே அந்திச்சாய வேளையிலே அடித்தான் தூணை வெடித்தன படாரணே நரசிங்க ரூபமாயி சிம்பமுகம் பூத உடல்
அங்கே தேவ உருவமாக ஆமாம் 3 உருவமாக மூன்று உருவாக தோன்றி அவன் தலைவாயல் படிகளை அண்ணனை கொண்டு கொண்டு மடி மீது நான் அமர்த்தி கூர்மையான எங்களை ஒரு கோடரியாக பாவித்து அவன் உடல் பிளந்து ஓர் துளி உதிரம் விழுந்தால் 1000 அரண்யானாக இந்த உயிரை நான் தோன்றுவேன் என்று சொல்ல உதிரத்தை உறிந்துவதற்காக சிம்பமுகமும் அந்த சிம்மம் வந்து ஆமாங்க சிங்கம் பொதுவா பிடிச்சதுன்னா ஊட்டி தான் பிடிக்கும் அந்த ஊட்டி பிடிச்சா மொத்த உதிரத்தை உறிஞ்சக்கூடிய ஒரே ஒரு சொட்டு உதிரம் கூட மொத்தம் உறிஞ்சிடும். அப்பேற்பட்ட ஒரு அவதாரம் தான் நரசிங்க அவதாரம். ஆதலால் ஆமாங்க அந்த கொடியவனை மாய்த்து பிரகலாத ஆழ்வார்க்கு சோழிகாபுரி பட்டினத்தை பட்டாபிஷேகம் சுட்டினேன். நாம் என்றால் நம்மை போக்கும் என்பார்கள் முன் பிறவியிலே எளியாக இருந்தவன் மகாபலி சக்கரவர்த்தி சிவபெருமானாக விளங்கக்கூடிய ஆண்டவன் காலகண்ட திருநேத்திர கடவுளால் மகாபலியாக மாறினான். நான் சிறந்தவன் என்று அங்கே தேவேந்திர பட்டத்தை அடைய வேண்டும் என்பதற்காக 1000 அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் நினைத்தான். அவனை கர்வத்தை அடைக்க வேண்டும் என்பதற்காக கோயிலே வாமனனாகினேன் மகாபலி சக்கரவர்த்தியை வறந்த உலகத்தில் 3 அதிகாரம் தான வேண்டும் என்று கேட்டேன். சரி என்று ஒப்புதல் கொடுத்தார். நாவளவும் சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கணவன் மனைவி விரோதமாக தாரை வார்த்து தர வேண்டும் கொடுக்க வேண்டும். அவன் தாரை வார்த்து கொடுக்கின்ற போது சுக்கராச்சாரியார் ஆனவன் அருகிலே இருக்கிறான். அரக்கர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய சுக்கராச்சாரி கருவண்டாக நுழைந்தான். கமண்டலத்தில் ஜலமராக ஒட்டாதி அங்கே நின்று விட்டான். இருக்கும் தருவை துருமை எடுத்து அந்நீதியை செய்பவன் சுக்கராச்சாரி என்று உணர்ந்து பிடித்த துவாரத்தில் ஒரு ஏற்றத்தை வழிதலை செய்து சென்னீரால் தாரை வார்த்தேன். கலந்து வளராமா மன்னா என சொல்ல சரி என்று தலையசைத்தார். எடுத்தேன் என் வாழ்க்கையால் விஸ்வரூபம் சொல்லக்கூடிய ஆகாயத்தை ஓரடியாகும். இந்த பாதம் பூமியை தொடுத்து இந்த பாதம் எங்க நிக்குது? பூமியில் நிக்குது. மூன்றாவது அடியங்கே மாவலி சக்கரவர்த்தியை என சொல்ல என்னுடைய சிறந்தான் இருக்கிறது சுவாமி. சிறந்தாழ்த்தி அன்னவனை என்பதி சேர்த்தேன். பாதாளத்தை நோக்கி செல்லும்படியாக என்பதி சேர்த்தேன். நன்மதி கொண்டவரை நன்மதி கொண்டவரை நல்ல முறையில் வைத்திருக்கிறேன். அங்கே ரேணுகைக்கும் ஜமதக்கிரி மகாமுனிவருக்கும் ராமன் பரது ராமனாகிறேன். தந்தை வார்த்தை கடவாது ராயின் திறத்தை கொய்து பரது ராமனாகிறேன். அந்த ஒரு ராமனை வார்த்தா போதுமா? அங்கே தசரத மகாராஜாவுக்கு ரகு ராமனாகினி சீதா ராமனாகினி. ஆனால் அந்த இரு ராமனை பார்த்தால் போதுமா? கலப்பு ஆயிரத்தோடு வளப்பட ராமனாகினி. அதமத்தை அடித்து கர்மத்தில் நிலைநாட்ட நான் எடுத்த ஆனால் கல்கி அவதாரம் பத்தாவது. அதுக்கு அவசியம் இல்லை. அந்த கல்கி அவதாரம் எடுக்கின்ற போது இந்த உலகம் நிலைவராது இருக்காது. ஐயர பவனம் இந்த ஆண்டவருடைய வாய்ப்புள்ள அடக்கம். ஆதலால் நன்மதி கொண்டவரை நல்ல முறையில் வைத்திருக்கின்றேன். கொண்டவரை சேர்த்தவர்களின் அழகான கிராமம். நீர்வளம் நிலவளம் கோவலம் குடிவளம் தனவளம் தானிய வளமனை சொல்லும் ஐவளங்களும் பொருந்து நிற்கும் அற்புதமான ஒரு கிராமம். கல்வி கடகள் நாடக வித்துவான்கள் நிறைந்த அற்புதமான ஒரு கிராமம். இந்த இடத்துல ஒரு கம்பெனி இருந்தது. அப்பேற்பட்ட புண்ணிய சேத்திரத்திலே புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை என்று அருமையாகத்தானே ஆண்டவனை முற்பத்தால் அலங்கரித்து அழகாகத்தானே 4 வாத்தியங்கள் முழக்கம் செய்ய வான வேடிக்கையும் மாவிளை தோரணங்களும் பச்சிலை வந்தல்களும் வண்ண வண்ண விளக்குகளும் ஜெகஜோதியாக வீதியெங்கும் வீதி உலா வந்து ஆண்டவன் நின்ற நிலையை நின்று கொண்டிருக்கிறார். அருமையா நின்னுங்கிறாருங்க ஜெகஜோதியா. அடுத்த புரட்டாசி கொடுத்தாச்சு. அடுத்த புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை விசார் கூத்து எல்லாரும் வந்துருங்க. அதனால் அப்படி பெருமையோடு வீதி உலா வந்து நான் நிறைய காட்சி கொடுத்து இருக்கிறேன். அந்த ஆண்டவனே வந்திருக்கிறார். அதனால் நன்மதி கொண்டவரை நல்ல முறையில் வைத்து துன்மதி கொண்டவரை தொல்லவும் சேர்த்து வருகிறேன். அரசன் அன்று கொன்றால் தெய்வம் நின்றுதான் கொள்ளும். அதனால் அதை போன்று படமுடிக்கிறங்க பெருமையோடு இருந்து கொண்டிருக்கிறான். எதற்கு அதிபனாக இருந்து வருகிறேன்? என்னுடைய அவதார மகிமை சொல்ல வேண்டுமே. ஆனால் இன்னும் அநேகம் எடுத்ததற்கெல்லாம் அவதார புருஷன் என்று பெயர் எடுத்தவனாக தசவதார மகிமையை சொல்லி முடித்து இருந்தபோது நான் எதற்கு அதிபனாக இருந்து வருகிறேன்?
யாவோ 7 மலைக்கு அதிபராக 7 மலை கதிபனாக ஏக சக்தேஸ்வரனாக ஏக சக்கரேஸ்வரனாக பெருமையோடு நான் ஆமா சுவாமி இந்த வெண்பன்றி அவதாரம் எடுத்தேன். வெண்பன்றி அவதாரம் எடுத்தீர்களே அந்த வராக மலை, ஆமா அந்த வராக ஆண்டவன் எவ்வாறு அந்த இடத்திலே எடுத்து அங்கே பூமாதேவியின் குறை தீர்த்தாரோ குறை தீர்த்தாரோ அந்த வராக மலைதான் ஆமா நான் அமர்ந்திருக்கும் என்று திருமலையாகும். திருமலை அங்கே வராக பெருமானிடத்திலே அவரத்தில் நான் முறையோடு கேட்டு ஆமா நெறியோடு நின்ற மலைதான் இந்த மலைதான் இந்த திருமலை. திருமலை ராயன் திருமலை ராயன் வெங்கடாஜலபதி வெங்கடாஜலபதி திருவேங்கடத்தான் திருவேங்கடத்தான் என்று பலவகையான அமைதி வகிக்க நாமதே வைக்க அடியேன் எடுத்ததற்கெல்லாம் அவதார புருஷனாக விளங்கும் ஆண்டவன் ஆமாங்க என்னுடைய திருமலையை விடுத்து நகர வேதத்து மலையடி வாரம் ஏன் வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறீர்கள் சுவாமி? நகரி தேசத்தை ஆண்டவரான் என்ற அப்துல் காதருடைய மகள் நங்கை பூமி ஆனவள் துணுக்கை எனும் துணுக்கான இனம் என்பதால் ஆமா 5 வருட சிறுமியாக இருக்கும் நேரத்திலிருந்து கருத்தறியா வண்ணம் இருக்கும் நாளில் இருந்து வைகுந்தவாச ஆபத் போன்ற நவரச்சேரி முகுந்தா கோவிந்தா என்று என்னையை பூஜித்து வருகிறார்கள். அண்ணவள் பக்தினை சோதிக்க வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக ஆடு மாடுகளை மேய்க்கும் யாதவ முதியோராக சென்றீர். அவர்களுக்கு பரிகாசத்தை புரிந்தீர். என் வேலை பக்தினை ஒரு நிலையாக இருக்கிறதா இல்லையா என்று பிரதித்து பார்க்கும் அளவிலே ஒரு நிலையோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து இறைவாரி வரவில்லை ஆனால் இறந்து விடுவேன் என உரைக்க அண்ணவள் முன்செய்த பூர்வ புண்ணியம் என்னை கிரமனாக அடைய வேண்டும் என்று அவளுக்கு காட்சி தர வேண்டும் என்று திருமலையை நான் நாடி திருமலையிலே இருந்து நகரி தேசம் வந்திருக்கின்றீர்கள். அவர்கள் எம்மை பூஜிக்கும் இடம் அதுதான். என்னுடைய திருவுருவ விருப்பத்தை வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணவருக்கு காட்சி தருவாங்க போல. தொண்டர்களை யாருக்கும் ஒரு வல்ல கண்ணை துஷ்டர்களை மதமடக்கும் தேவ கண்ணை வந்துவிட்டோம் அருகாமை. ஆமாங்க நகரி தேசம் தேசத்து மலையடி வாரத்தில் பார்த்தனையா? ஆமாங்க. என்ன அழகு வாழ்த்து என்னுடைய திருவுருவ இன்பத்தை பார்த்து திருவுருவ இன்பத்தை அலங்காரம் செய்து ஆராதனைகள் செய்து என்ன அற்புதமாக வழிபட்டு வருகிறார். இன்பத்தை வச்சுக்கிறாங்க. ஆமா சரி அம்மா அம்மா இந்த இடமே ஒரு விசித்திரமாக காட்சி அளிக்கிறது. ஆமாமா சந்தனம் முழுங்க செவ்வாய் என்று சொல்லும்படியான பரிமளம் வீசுகிறது அல்லவா? ஆமாமா மாதவா ஓடி வா.
ஓடி வந்தேன் வந்தேன் அண்ணையே. இந்த இடமே ஒரு விசித்திரமாக காட்சி அளிக்கிறது. யாரோ ஒரு புதுமையாக வந்திருக்கிறார்கள். யாரு தெரியா? யாரு என்று தெரிகிறதா? தெரியல. யாருன்னு உனக்கு தெரியும்? ஆமா, யாருன்னு தெரிகிறதா? அடி இவர்தான் அடி இந்த நாயகி. அடி இவரே, இவர்தான் அடி இந்த நாயகி. திருமலையாண்டவன் நகரி தேசத்தில் மலையாடி வார வந்திருக்கிறார். வந்துட்டோம். ஏழுமலையா பகவான் ஆண்டவன். ஆமா, இல்லையா? என்ன மாதவா? யாரோ கருப்பு பாறைக்கு பட்டவன் நாமத்து போட்டு வச்சுக்குது. பாறையாது பாறைகள் தான் இது. இல்லை மாதவன் திருமலை ஆண்டவன் தங்க பாதத்தோடும் வைர கிரீடத்தோடும் தவழ்ந்து 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 எங்களை காண வேண்டி வந்திருக்கிறார். ஏமா சயாட் யாரோ வேலை வேண்டி இல்லாத பாருங்க பட்டப்பட்டு நாமத்து பார்த்தா இல்லையா? யாரு? கருமையோ இருக்கிறார் பாரு. ஓஹோ, கருமையா இருக்கிறாரா? அவர் ஆண்டவன் தான். பாதி சும்மா இருக்கிற மொத்தத்துமே கூசல் ஆகிட்டு வந்து நானா கூசல் கேட்டேன். கண்ணி கேட்டா உரு சொன்ன எடுத்துட்டு போய் குத்து அவங்க கட்சின்னு கிடக்குறாங்க. அவரு மட்டும் பாத்துறானுமா திட்டமா சாப்பிட்டு வரணும் குத்து. நானு என்ன பண்ண சொல்றது மாதவா? அவர் ஓவரா கேக்குறாரு. என்ன பண்ண முடியும்? என்னப்பா இதெல்லாம் பேசி அது பாருங்கல்ன்ற நானு. இல்ல, ஆண்டவன் தான். சாமி இருந்தா பேசுவாரு, நிச்சயமாக பேசுவாரு. எல்லாம் பேசாது. நான் வணங்கி பார்க்கிறேன். அரியார் கோவிந்தா கோவிந்தா. சாமி பேசல 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 சாமியார் பேசல பேசல பேசல. ஐயோ ஐயோ, அது பேசலாம் பண்ண முடியாது. சாமியார் பேசலையே 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 பேசலையே. அது சாமியார் ஒரு சாமியார் பேசல கொஞ்சம் அடக்கம் ஒடுக்குமா போ. அவர் சாமிதான் சாமிதான் பேசல 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 பேசல. பாவிடமா அதுக்கு முன்ன கிடாரி பார்த்தா சேங்கன் தத்தின் ஓடும். ஆமா, அந்த காலத்துல. இப்ப சேங்கன் பார்த்தா கிடாரி தத்தின் ஓடி வரும். மாதவா அவர் ஆண்டவன் தான். கொஞ்சம் அடக்க ஒடுக்குமா போனோம். அடக்க ஒடுமா பேசினா எப்படி போனோம்? ஏய் பவித்ரா, எப்படி போனோம்? எப்படி போனோமா சொல்லு. அப்படி பண்ணிடுவா. சரி சரி, செங்கலுக்கு 3 தம்பி. ஹரிஹரி கோவிந்தா சுவாமி சுவாமி சுவாமி. மாறும் செங்கலே நீங்கள் எந்த ஊர் எந்த தேசம் இந்த மலையடி வாரத்தில் நட வேண்டிய காரணம்? சாமி, என்னுடைய நாடு நகர தேசம். என்னுடைய தந்தை அப்துல் காதர் அவருடைய ஒப்பற்ற மகள் என்னுடைய நாமதேவோ நங்கை பூமி. நல்ல முறையில் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆகட்டும் சுவாமி. ஆச்சாரியை கூட வந்துடும் சுவாமி. சுகமோடு வாழ்க சுவாமி. மும்தாஜானை கூட வந்துடும் சுவாமி. நீங்கள் அனைவரும் நலமுற்று வாழ்க. அப்படியே ஆகட்டும். அழைக்கும் போது வாருங்கள், சென்று வாருங்கள். ஆகட்டும் சுவாமி. சதா சர்வகாலம் யாமத்தில் யாமத்தில் மகிழ்ந்தவாத ஆபத்தொன்று நாதரட்டேரி முகுந்தா கோவிந்தா என்று பூஜித்தவங்க நீதானே. கோரி தவமோ தவமிருந்த நாட்கள் யாதோ. சுவாமி, உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உங்களோடு நான் திருமணிக்கு வர வேண்டும். அங்கே வருகின்ற கோடான கோடி பக்தர்களுக்கு நானும் நின்று தரிசனம் தர வேண்டும். மன்னிக்க வேண்டும் பாவை. எதற்காக சுவாமி? உன்னுடைய இனத்தவரை உனக்கு நல்ல வரணாக கிடைப்பார். அவனை மனமாலை சூடி எல்லார வாழ்க்கையில் இன்புற்று வாழ்வாய் என்று என் மனதார வாழ்த்துகிறேன். நல்வரத்தை அருளிக்கிறேன். திருமலையிலே கோவிந்தா என்ற சப்தம் அடியார்கள் கூவும் குரல் கேட்கிறது. நான் திருமலை சென்று நானோ தேவையினம் நீயோ துணுக்கு இனம். உனக்கும் எனக்கும் வித்தியாசங்கள் பரவல. மன ஒத்து போனா என ஒத்து போவுங்க. ஏற்றுக்கொள்ள முடியாது சுவாமி. இத்தனை இனிமையாக பேசிவிட்டு என்னை விட்டு சென்றார். மொழி தன்னை கண்டு வைத்த மனதில்
வரவில்லையே தவிர ஓ உன்னை மணமாலை சுடவோ மணமாலை சுடவோ என்னுடைய திருமலைக்கு அழைத்து செல்லவோ வரவில்லை பாவையே. ஆகையால் நான் பேசும் வார்த்தை கொண்டு என்னை கணவனாக அடைய வேண்டும் என்று இருக்கிறாய். இது வீண் கனவா? ராணி காணவென்றால் எல்லாருக்கு கண்ணனுடைய போதுமே. உங்கள் மீது நான் அளவில்லா மோகம் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இனம் என்ன இனம்? துளைக்கீடும் சுவாமி. அடி துளுக்க கூற பெற்காலை நான் எதிர்க்க அடி துளுக்க கூற பெற்காலை நான் எழுத்தாலே படிப்பாவும் இந்த மங்கையானவர் உரைக்கும் வார்த்தை கொண்டு இவரை ஏற்றுக்கொண்டால் என்ன செய்வார்கள்? அவருக்கு என் அம்மா சொல்றத மாதிரி நீ கட்டிக்கினா அவர் பெற்றோர்கள் என்று இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. ஆட்டுக்கடை வெட்டுற மாதிரி கண்ணு கண்ணே வெட்டுவாங்க. ஆமா அவங்க அப்பா எந்த ஒரு பாய் தெரியுமா? பாய் செஞ்ச பெரிய பாய் செத்து போன கடவை 10 வாட்டி வெட்டுவாங்க. பாய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே பீஸ் சாத்துக்குவான். ஆமா அப்படியே தற்பூசி பாய் மாதிரி இருக்கிறேன். என் கம்பெனி ஒண்ணு ஒரு பொறுத்து தான் சாமி. எல்லாரும் வேஸ்ட் ஆச்சுன்னா உடம்பு இறங்கும். ஆமா ஆனா உங்க வேஸ்ட் ஆகும். சமா தர்பூசணி பாய் மேரிக்கிறேன். என்னையா படியில் வெடிக்கும் தெரியல. சமா தேக்கு மாதிரி மேரிக்கிறேன். அப்படியே பில்லு பிள்ளையா இருக்குவோம். ஆடு வெட்டி வித்துருவோம். நீ அந்த சைகையை சொல்கின்ற போதே அவர்கள் அறுக்கின்றார் போலே தெரிகிறது. அப்படியே சீதாராமா பெருமாள் பார்க்க மாட்டான். ஆமா நமக்கு ஏன்பா வந்தியா உன்னம முன்னிட்டு போட உன் தள்ள நம்ம தலையாம் புண்டுட்டு போகணும். வந்தியா வருகிறேன் சாமி அடி அடி வாரிடா உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. சாமி எப்படியாக என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். முடியாது. எதனால? உறுதியாக. எதனால? உன்னுடைய இனமோ துடுக்க இனம். இருக்கட்டும். துடுக்கான இனம். இருக்கட்டும். ஆனால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி ஆயிரம் ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. என்னை ஒரே ஒரு முறை திருமணம் செய்து கொள்ளுங்கள். இப்ப எல்லாம் ஒரு வருடம் பண்ணுவாங்க. இப்ப உண்மையில பண்ணுவாங்க. முடியாது முடியாது முடியாது. நீ ஏன் வேணான்றாரு? அவரு மேரேஜ் முடிஞ்சு போச்சு. என்னப்பா சிவனுடைய தங்கை அளவேது மங்கை மாவட்டத்திற்கு சரி அப்ப என்ன மறுமணம் செஞ்சுக்கீங்க. மறுமணம் செஞ்சுக்க சுவாமி. அவருக்கு இந்த சிதாராம முடியாது. பொட்டியார் சிதாராமம் பிடிக்கும். அதெல்லாம் உங்களுக்கு திருமணம் நடந்தால் என்னை மறுமணம் செய்து சிவனுடைய தங்கை அளவேவும் மங்கை லட்சுமியை நான் மணந்திருக்கிறேன். இரண்டாவது மனைவியாக உன்னை ஏற்றுக்கொண்டால் உலகத்திலே உள்ளவர்கள் எழுதி நகையாடுவார்கள். ஆண்டவனை ஒரு மனைவியை ஏற்றிருக்கிறானே ஆனால் நாம் மூன்றாக தேடிக் கொள்ளலாமே என்று உலகத்து பாமர மக்கள் இதை ஒரு முறையாக அதை நடைபெறுத்தி விடுவார்கள். தாமதம் என்ன தேடுற மூணாவது அப்ப என்ன ஒரு கூட்டியாரா வச்சுக்க. நல்ல வாய்ப்பு நல்ல வாய்ப்பு கட்டிக்கிட்டாரு எனக்கு வச்சுக்கிட்டு வந்து சாமி 120 கிலோமீட்டர் அண்ணாண்டு தீங்கி வந்துக்கிறீ கூட உனக்குலாம் ஒண்ணு கிருஷ்ணாவதாரத்திலே ராதா ருக்மிணி எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல ஏற்றுக்கொள்ள சொல். ஏற்றுக்கொள்ள முடியாது 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 முடியாது. இந்த கலியுகத்திலே ஆண்டாள் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல ஏற்றுக்கொள்ள அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப ஆண்டாள் யாரு ஏத்து சொல்ற நீ ஏத்துக்கு பாரு மனாங்க ஆண்டாள் அப்புறம் ருக்மிணி ராதா ருக்மிணி அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார். நீ எங்கனா சேர்த்து வச்சுக்கிறியா கூட்டி வச்சுக்கிறியா? வச்சு கீரியாவா? ஆமா நான் 1வது படிச்சிருந்தேன். சரி எனக்கு அப்ப 5 வயசு. 1வது படிக்கும் போது 5 வயசு தான் எல்லாருக்கும். அப்பவே 2 பொருள் உண்டிக்கு 2 பொருள் உண்டிக்கு எங்க அக்கால எதிர்க்க கூட்டி வச்சேன். ஐயோ மாதவா 2 பொருள் உண்டிக்கு அப்ப நீதான் தகுதியான அந்த சாமியார கூட என்ன சேர்த்து வச்சுட்டுனா உனக்கு 10,000 கொடுக்குறமா. 10
10,000 10,000 கண்டிப்பா சரியா? கண்டிப்பா 10,000 ரூபாய். இந்த வருஷம் ஃபுல்லா கூத்தானா கூட உன்னால பார்க்க முடியாது. 10,000 சம்பாதிக்க முடியலமா? அந்த சாமியார கூட சேர்த்து வச்சுட்டு 10,000 கண்ணை மூடி கண்ணை திறக்கிறத கண்ணு கொடுத்துடுறேன். ஏய் 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 10,000 ஒரே நிமிஷத்துல கொடுத்துறேன் மாதவா. 10,000 ரூபாய் ஒரே நோட்டா கொடுத்துடுறேன் உனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்குறேன். ஆமா நான் அம்சரா கவர்மெண்ட் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். பேங்க்ல போயிருக்கா காசு ஓலை செக்கா குத்துருமா? செக் எடுத்துன்னு போய் என்ன ஆட்டு. நீ ஓலை குத்துனா தரமாட்டாங்க பேங்க்ல. ஆமா இப்ப மாறி போச்சு. மாதவன் தமிழ்ல காசு ஓலை. சரி அது காசு ஓலியா அப்புறம் கர்மந்த ஓலியா விடு. சரி 10,000 கொடுக்குறேன். கண்டிப்பா சேர்த்துரு. நாம எங்க அக்காலையே கூட்டி வச்சிருந்தீங்க அப்படி அழுறியா? ஆமா போட்டியா செய்யறாரு எங்க அண்ணா. ஆமா சித்தாத்தூர் சீதாராமா சித்த வைத்தியர் திருவாரூர்ல ஒரு அம்மா ஓடுனாரு. எல்லாரும் மாடு தான் ஓடுவாங்க. ஆமா அவருக்கு மாடும் கட்டிட்டு ரெண்டு சேர்த்து வச்சிருக்கானு. தெரியுமா? இல்ல நீதான் இது தகுதியானவன். மாதவா நீ எப்படின்னா என்ன சேர்த்து வச்சிட்டா நீ பெற்று வச்சிருப்ப 2 பொண்ணு செலவே இல்லாத யாருன்னா கூட்டு ஓடி போடும்பா. யாரும் குடும்பம் வேணாம். உன்னை கூட்டி வாங்கிட்டு என் பசங்க இல்ல அருள் கொடுக்குறே அதுக்கார லட்சத்துக்கு நீ வா ஆமா நீ வா. நீ எப்படின்னா நீ அவனா கூட சேர்த்து என்ன சேர்த்து வச்சுட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து உன் மொண்டாட்டி செலவே இல்லாத யாருன்னா கூட்டு ஓடி போடும். அவன் பொண்டாட்டி அவன் ஒண்ணு ஓடி போறதுக்கு தான் எனக்கு கூப்பிட்டியா? இல்லப்பா நாங்க 2 பேர் சேர்ந்து ஆமா உனக்கு கூட்டி வைக்கிறோம். சரி அவனுக்கு எவ்வளவு தர? அவனுக்கு 10,000 எனக்கு உனக்கு எவ்வளவு தர? ஒரு 5,000 எனக்கு ஒரு 5,000 கொடு போதும். சரி பாத்தியா இல்லையா? ஐயா, எங்க போனாலும் உனக்கு கூட்டிட்டு போன இல்லையா? ஆமா டேய் டேய் கூட்டா கூட எனக்கு கேட்டா இவனுக்கு கூட்டாங்க பாதி. சரி தப்பு இல்ல. உனக்கு 10,000 எனக்கு 5,000. டேய் 2 பேரும் செய்யறோம் என்ன செய்யறான்? வேலை மாதவா சேர்த்து வை. வாமா அவசரப்படாத. நீ கஷ்டப்படாத. சரி கண்டிப்பா சாமி உங்க தாலி கட்டலாம் நீதி போய் பண்ண. ஆமா நான் வந்து இல்ல நிச்சயமா திருமணம் என்றால் ஒரு 2,000 ரூபாய் ஒன்று கொடு. ஐயோ முன்பணம் கொடுத்தா காரி கூடி ஏறாதுப்பா எனக்கு. நீ சேர்த்து வச்சிரு மொத்தமா கொடுத்துடுற. அம்மா, உனக்கு ஏறாதுமா எங்களுக்கு ஏறுமா அட்வான்ஸ் குடியா? இல்ல பங்களே என் வேலை தானே முடியணும். இந்த அம்மா நம்பலாம். நிச்சயமா கொடுப்பேன். டேய் நம்மளாம் நீ தான் சொல்ற. அந்த மாதிரி துட்டு கொடுக்கல உன்னை நடத்துருவேன். ஏய் நீ என்ன நம்புடா? ஏமா நம்பினால் கெடுவதில்லை. ஆமா கொஞ்சம் நீ கஷ்டப்படணும். ஆமா கொஞ்சம் நானும் கஷ்டம். நான் என்ன செய்ய வேண்டும்? சாமி கிட்ட போறேன். கிட்ட போற சுவாமி என்ன கட்டி அவர்தான் முடியாது சொல்றாரு. அம்மா தாய் உன் கூட்டி வைக்கணுமா வேணாமா? டேய் கூட்டு இல்லடா டேய். கூட்டு இல்ல பொரியல் இல்ல. ஏமா கூட்டி வைக்கணுமா வேணாமா? ஆமா அப்ப இந்த லொடலொடன்னு பேசுற பேர் முதல்ல வாய் நித்து கொஞ்ச நேரம். அவன் தெய்வம் இரு கொஞ்ச நேரம். சரி வாய் நீ சொல்லுவாய். சரி இரு மச்சான். எங்க மாலை போடுங்கடா. பகலையா மாலை எங்க தெருவா அச்சான்றான் பங்காளின்ற கோயில போட்டா. கோயில்ல டேய் அம்மா சொல்லுப்பா. சாமி என்ன கட்டின்னு கேளு. ஆமா அவர்தான் முடியாது இருமா ஏமா உயிரை எடுக்கிற இருமா கொஞ்ச நேரம். சரிப்பா அவன் சொல்றத மட்டும் கேளு. பிரியாணி துண்டு பெல்லு இருக்காது. சொல்லு. சாமி என்ன கட்டியா ஆமா அப்படின்னு கேளு. ஆமா அவர் முடியாதுன்னு. ஆமா எப்பவுமே அவர் வந்து அவர்தான் எப்பவுமே முடியாது வாயை திறக்காத. அவர் பிரம்மச்சாரி மாதிரி சாமி. சரி அவர் டக்குனு வீய மாட்டாரு. ஆமா அவர் வீ வைக்கிறது. ஆமா அவருடைய மொத்த ரகசியம் சொல்லி அதெல்லாம் என்னது இப்ப நான் என்ன பண்ண அது சொல்லு. அந்த மாதிரி என்ன பண்ண மட்டும் சொல்றான். போய் கல்யாணம் பண்ணின்னு சொல்லணும். அவர் முடியாதுன்னு. ஆமா நான் பேசுறேன். பேசு சிசியா பாதி சரி வாய் பாதி வச்சுக்கிறேன். போறியா? ஆமா. என்ன கட்டின்னு கேளு. சரி அவர் முடியாதுன்னு. ஆமா. என்ன கட்டிக்கலனா ஆமா சத்தியமா இந்த விஷத்துல செத்து புடுன்னு சொல்லு. ஐயோ நசத நசமுத்தி சாவ சொல்றாங்க. இந்த விசாரணை விஷர்ரா. சரி கண்டிப்பா சாருன்னு சொல்றேன். அப்படி சொல்லும் போது ஆமா சாமி செத்து போ சொன்னாருனா அப்படின்னு சொன்னாருன்னா ஆமா நீ சாவற. சாருனா அந்த 2 மணியை கையெழுத்து போட்டு சூர்யா கொடுத்து செத்து போற நீ. சரி செத்து போனார்னா ஆமா. ராணி ஆமா டேய் ஆணி இல்லடா முன்னாடி கைத்து முறுக்குற கைத்துல முறியி 10 நிமிஷம் மூச்சு மூங்களோட 10 நிமிஷம் மூக்குல மூச்சு உள்ள செத்துருவனே. சாமி கட்டணும். சாமி கிட்ட வராரா? கிட்ட வராரா எட்ட போறாரா? வயிறு என்ன பேச வெளியே வந்து போயிரு. அங்க 10 பங்காளி 10 சரி அது மாதிரி அவ்வளவுதானே. இதோ 10 நிமிஷம் மூச்சு விடாதுன்னா ஆமா எப்படி எப்படின்னா சேர்த்து வச்சிருவேன். அரி கோவிந்தா 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 சாமி எனக்கு எப்படியாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. ஏற்றுக்கொள்ள முடியாது சாமி அப்ப நான் கண்டிப்பா செத்துருங்க. இறந்தவரை நாம் பார்த்தது கிடையாது. நான் நிச்சயமா செத்து விடுவேன். என் முன்னையிலேயே ஒருவர் இறக்கின்றாரே, ஆனால் இதை விட ஒரு புண்ணியமும் கிடையாது. சாமி கண்டிப்பா நான் செத்துருங்க. என்னை ஏத்துக்க முடியுமா முடியாதா? முடியாது. கண்டிப்பா இருந்து விடுவேன். அரவா கோவிந்தா 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 கோவிந்தா. மாதவன் வந்தாலும் முடிஞ்சது சாமி. நங்கை பூமியோ இறக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். ஆமா
உன்னையும் என்னையும் தவிர இந்த இடத்தில் ஒருவரும் கிடையாது. ஒரே ஈகா கூட இல்லைங்க. ஒருவேளை என்னவள் இறந்து விட்டிருந்தால் ஆ, அதை புதைப்பதோ தகனம் செய்வதோ உன் கடமையாகும். செத்து போயிருந்தா ஆனால் உனக்கு நான் நல்லது கொடுக்கிறேன். நீ சுகமோடு வாழ வழிவகுக்கிறேன். நான் திருமலைக்கு சென்று வருகிறேன். சாகரா வா, நீ திருப்பதியும் போதால, நீ திருச்செந்தூருக்கும் போதால, இங்க வா. நல்லா வந்த குழந்தை தானே அது. அது எதுனால சாகுது? நீ செத்து போன்னு பாரு. அந்த ஒரே வார்த்தை தான். கோட் வளவீங்க அர்த்தம் கொடுவோம் தோண்டிய. புரிஞ்சா இல்லையா? அவங்க அப்பா வந்தானா அப்படியே அர்த்தம் கொடுவாங்க. நல்லா வந்த குழந்தைய சும்மா பக்குவமா பேசி பக்குவமா நவுத்துறோம். புரிஞ்சா இல்லையா? நீ செத்து போன அது செத்து போச்சு. உன்னை அது உன்னை சர்டிபிகேட்ல வாங்கணும். உன்னை அவன் மேல இறங்கணும். உன்னை நாங்க எவ்வளவு நாளைக்கு இருக்கு? அது மூச்சுக்குதா, பேச்சுக்குதா, உயிருக்குதா? ஏன் பாத்தா நீ அம்மா விட்டு பாரு. நீ அப்பா ஆத்து போட தெரியுமா? வேலை பண்ண மாட்டாங்க அப்பா. பால் சட்டி என்ன பாரு. ஆமா அப்பா பாரு. மரமரம் மாறிப்போ. அந்த பாய் பார்த்தா அழகம் மொத்தமே. சரி ஆகட்டும் அப்பா. டேய் மகளே, பாயசம் டேய் பாயாசம் வைக்கல மரம். பாயசம் டேய் ஸ்டெத்தஸ்கோப்ல அது. செக் பண்ணிப்போ. செக் பண்ணு. டேய் பூக்குள்ள வராம வராம. செக் பண்ணு. முதுல வேற. சும்மா பறி திருப்பாங்க. ரைட். அவன் 10 கிராம் ஏந்து ஓட வந்துரும். ஏய் பங்காளி, வாடா சத்து மாத்துடா. சத்துட்டாரு எங்கடா சும்மா சத்துட்டாரு. எங்க பச்சா அவர் செத்துட்டாரு. பெருமாள் சாவஸ்டார். போலீஸ் போலீஸ். ஆண்டவனுக்கு வந்த சோதனையா? போன் தர எங்க மிருகத்துக்கு வைக்க போறியா? டேய் ஓ போன்டா. போன் தர. இந்த போன காட்டுறானே. சரி அட போய் பேசிட்டு தான் வரோம். போனடா. இந்தா 108 போனா. 108 போறியா? உன்னை ஏத்தி போடுறோம். டேய் எதுக்கு போடுற ஆம்புலன்ஸ்க்கா? டேய் போலீஸ் ஸ்டேஷன்டா. போன் ஸ்டேஷன் 100 போடுறான். 100 நோ நம்ம ஊர்னா நம்ம ஊர் விசாரி. ஸ்டேஷன் எங்கன்னு கேட்றா பொறம்போது பையா. பால்கடியா? பால்கடி ஸ்டேஷன் போடு. நம்ம தெரிஞ்ச செய்தான். யாரு? துலகானா. துலகானா. இது போடு. டேய் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. எப்படியா? கொரோனா டைம் 4 மாசம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கக்கூசம் கவிந்தேன். கொரோனா டைம்ல வேற வாயில பாதி வார்த்தை வர மாட்டேங்குது. ஹலோ சார். யாருடா? போலீஸ் ஸ்டேஷன் தானே? இல்ல ரயில்வே ஸ்டேஷன். அட மாமா தல நீரா. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போட்டு யாரு கேக்குறா? எனக்கு போன்ல பேசுறது. கேளு. சார் ஒண்ணுல சார். சார் உம்மா தலையில தெரிஞ்சு இங்க பேசுறேன். சார் சாவு. டேய் அவரேடா சாவு சொல்ற? சார் உன்னை சாவு சொல்ல சார். வெஸ்டார்ல சாவு. டேய் அவர் அங்க இருந்து இங்க வந்து சாவணுமா? சார் வெஸ்டார்ல. வெஸ்டார்டா விசாரணா. விசார்ல கூத்து மேடல கொலை. கூத்து மேடடா. சார் ஓ கூத்து மேடல கொலை. டேய் யாரு? எங்கடா சும்மா செத்து சார். சாவஸ்டார் சார். சாவஸ்டார். வெங்கடேஷ் பெருமாள் சாவஸ்டார். 4 மாடிக்கு புட்டு வச்சிக்கிறோம். 4 துப்பாக்கி. எதுக்கு? 2 வேன் எடுத்துறாங்க. டேய் 2 வேன் எதுக்கு? நல்லா யானைக்கு மேல ஆள் போடுறது மாதிரி சாமி இருக்கு. ஏத்துக்கு. ஓ சார் ரூட் தெரியலையா? ரூட் சொல்ற. ரூட் வாட்டவா? இல்ல அவங்க அப்படி பை சொல்லு. ரூட்டா சார். நீட்டா காஞ்சிபுரம். பால் செட்ல இருந்து காஞ்சிபுரம். நீட்டா பூந்தமல்லி. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஒரு திரும்புறீங்க. ஒரு 4 கிலோ தக்காளி 4 கிலோ வெங்காயம் வாங்குறீங்க. வாங்கி அப்படியே வேலூர். டேய் அவரே கட் பண்ணி போறாரு. அட்டெண்ட் பண்றான். போடு. ஹலோ சார். சிறு ஏகமரம் காலேஜ் போயிட்டான். அந்த மனுஷன் நல்லா நடந்து போய்கிறாரு. சார் வரும்போது ஏட்டு ஏகமரத்து பேதியா? ஐயா சார் தீவிர சாகி தொச்சை காய்ச்சி கிடக்குது. வாங்க சார் சட்டு போய் பார்க்கிறேன்.
சாம்பார் ஊத்திட்டு ஜீரணம் ஆகுதா எனக்கு? ஏன்னா போய் ஊத்துறான் பாருங்க. எத்து வந்துடா எதுயா சாம்பார். அதான் சாம்பார் ஊத்து பாருங்க. சாம்பாரடா எடுத்துட்டு ஒரு டேய் சார் நீங்க சார் அத காட்டியா இது வெண்டி பெஞ்சரா சார் பெஞ்சரா வாங்க சாமி அள்ளி சொல்றா பாத்துடா அடே ஓட்டே சொல்லுங்க சாமி கவுண்டாமா ரெண்டு மாட்டடா உயிரை போச்சிட்டு டேய் ரெண்டு ஒண்ணு தான்டா போடு போடு அவ அப்ப நான் பதில் சொல்லலையே ஐயோ கொலை இது எடி சாவுந்த மாட்டாங்க அவங்களும் ஐயோ அந்த மேன அப்படியே சாவுந்த மாட்டாங்க டேய் மாமாடா ஆனா இது பாருங்க சுமங்கலி மலையத்தைச் சேர்ந்த இன்னும் சரவணன் சுமங்கலி மலையரம் சரவணன் என்று சொல்லக்கூடிய தேவரியார் நாடாமன்ற ரசிகர் இன்னும் தேவரியார் எழுந்தருளி ஆமா ஆடி மாதம் கூத்து கொடுக்கக்கூடிய தேவரியார் கூத்து வீரர் அவன் பெரிய பொண்ணு ஊர்ல வாயுது. அதனால மூன்றாம் வெள்ளிக்கிழமை முன்னிட்டு சனியாம கூத்துறா வெள்ளியை முன்னிட்டு சனியாம வைப்பாங்களா? சரி இன்னும் சரவணன் என்று சொல்லக்கூடிய பெரியார் எழுந்தருளி எங்கள் ஸ்ரீ ரேணுகாம்பாள் கட்டை கூத்து கரமண்டலத்தை பாராட்டி 201 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அன்னாருக்கு நன்றி வணக்கம். ஜெயம் ஜெயம் ஜெயம். எவ்வளவு நேரம் அமுதனை எழுப்பியும் அங்கை பூமியானவள் எழுந்திருக்கவில்லை. ஆனால் அண்ணமலை நான் இப்பொழுது சோதித்து பார்த்தேன். சார் அவன்
அவளுடைய இனமோ துலுக்க இனம். ஆதலால் பக்தி நிலை என் பேரில் ஒரு பரிபூர்ணமாக இருக்குதா இல்லை என்று ருசித்து பார்த்தேன். ஆனால் நான் இல்லையே, ஆனால் இறந்து விடுவார் என உரைத்திருக்கிறார். அவள் முன் செய்த பூர்வ புண்ணியம் என்னை கணவனாக அடைய வேண்டும் என்று அவள் ஊகித்திருக்கிறாள். அவளை மறுமுறை சோதிக்க கூடாது சாமி. அதனால் என்ன செய்ய வேண்டும் எடுப்பேன். அந்த குழந்தை எழுந்துன்னா ஒரே சொல்லு. என்ன? சத்தியமா நான் உனக்கு கட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு உனக்கு திருமணம் செய்துக்கிறேன். சரி, ஒரே வார்த்தை, ஒரே சொல். என்ன மாதிரிவா குடுக்கிறமா? நிச்சயமா குடுக்குற, கண்டிப்பா குடுக்குற. நித்து 5000 கொடு. குடுக்குறேன். டேய் நான் சின்னது. சரி உங்க 5000 குடுக்குற. 5000 குடுக்குற. 5000 கொடுமா. குடுக்குற 1000 குடுக்குற. 1000 குடுக்குற. 10,000 நிச்சயமா குடுக்குறப்பா. 10,000 அது சாமியோட கூட போறேன். 10,000 5000 முதல்ல 200 ரூபாய் சொன்னா அது வாங்கிடா. அந்த 200 ரூபாய் குத்துருங்க எல்லாம் வாங்கிடுவாரு. அது குத்துறா கூட்டி கொண்டு வந்து. மாதவா 10,000 உனக்கு. 5000 உனக்கு 5000. எங்க அக்காலையே கூட்டி வச்சு நானு. ஆமா. ஆமா மாதவா நீ கவலைப்படாதப்பா. உன் முன்னாடி யாரா கூட ஓடிடும். உனக்கு கண்டிப்பா கொடுக்குறேன். போய் வா. வாருங்க சுவாமி, நாம் செல்லலாம். கண்ணி ரங்கா நம்ம திருப்பதிக்கு போலாம். ஆண்டவனே, ஆனாலும் ஒரு பெண்ணை திருட்டுத்தனமாக தெரிந்தெடுப்பது மாபெரும் குற்றமாகும். ஆமா ஆதலால் ஏற்கனவே நான் மனமுடிந்திருக்கிறேன் மங்கலட்சுமி. ஆமா. இருந்தாலும் நீ செய்த பூர்வ புண்ணியம் உனக்கு நான் கணவனாக வகிக்க வேண்டும் என்று இருக்கேன். உண்மைதான் சுவாமி. ஆதலால் உன்னை உன்னுடைய பெற்றோர்கள் அறியாமன்னும் திருட்டுத்தனமாக தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஆமாம். காண்ற விவாகம் முடித்திருக்கிறேன். ஓ உன்னுடைய பெற்றோர்களால் எனக்கு எந்த இடர் வந்தாலும் காப்பதோ கரை சேர்ப்பதோ உன்னுடைய கடமையாகும். என்ன நம்புங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெம்போ தெம்புங்க. கண்ணே சாமி, அந்த வந்தரும் வார்த்தைக்கு இடம் தராது தெம்பரும் வார்த்தையே நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தெம்புதான் சாமி வரும். நிச்சயமா வாருங்கள் போகலாம். கரிவங்கையன் கூட மாறோ என்ற மலையெல்லாம் நீ சுற்றி மாறும். நகர வேதத்து மலையடி வாரத்தை நாம் கடந்து விட்டோம். ஆமா. அது வர்த்தனையா? அதோ தெரிகிறது. அதுதான் என்னுடைய திருமலையின் அடிவாரம். ஆமா. அங்கேதான் ஆழ்வார் தீர்த்தம். ஓ அல்லல்ல குறையாத தீர்த்தமும் ஆமாம். அருமையாகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்க தெரிகிறது சுவாமி. பஜனை பாகவதர்களும் பக்த கோடிகளும் நடைபயணமாக என காண வரும் கோடான கோடி பக்தர்கள் நின்று இளைப்பாரி அங்கே நீராடி முடித்து ஆமாம். அங்கே சாதத்தை உண்டு இளைப்பாரி அங்கே தீர்த்தத்தை பெருகிச் செல்லும் இடம். ஆமாம். பிரார்த்தனையா? அதுதான் ஆழ்வார் தீர்த்தமோ. இதிலிருந்து தொடர்மலையாக 6 மலைகளை கடந்து சென்றால் 7வது மலை நம்முடைய திருமலை வந்தடையும் திருஸ்தலம். சுவாமி அதோ உயரமாக தெரிகிறது. அது யாருடைய கோபுரம் சுவாமி? தங்கா கோபுரமாகி அதானா? அதுதான் ஜன்னரமை தங்கை காளி கோபுரமாகும். அது காளி கோபுரம். அந்த காளி கோபுரத்திலிருந்து இன்னும் சிறிது தூரம் தான். மாதவா பார்த்தனே, அதுதான் எங்க நாத்தனார் கோபுரமா? யாரு? எங்க நாத்தனார் கோபுரம். யாரு காமிச்சது? எங்க சாமி. அப்ப உன் கோபுரத்தை காட்டு. எந்த கோபுரத்துல உட்கார போற? அப்படி தங்க கோபுரமா இல்ல பித்தளை கோபுரமா இல்ல சிண்டு கோபுரமா? எங்கள் வீடு இதை தாண்டி